வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 2026 மே மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. இந்த திரள் நிதி சீமான் அதே நேரத்தில் விஜய் தொடர்பாக மறுபடியும் ஒரு சின்ன வீடியோ உண்டு. இதுல குமரன் சாருக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ சார் தான் எங்களுக்கு இந்த நாயை என்றதை பழக்கினது, படியடா நாயை என்று. ஸோ சாருக்கு ஒரு சின்ன வீடியோ. சார் இந்த வீடியோ நீங்க ஒருக்கா பார்க்கணும். சேருடைய அரசியல் தனி ஒரு இன அரசியல் தெரியாது. சேருடைய இன உணர்வை நான் உண்மையாகவே மதிக்கிறேன். ஆனா சேர் சொன்ன காரணங்கள் எனக்கு தெரியாது. சேராக்கள் எங்களுக்கு முன்னமே பிறந்தாங்க, குமரன் சேராக்கள். ஸோ கனகாலமா இந்த அரசியலை பார்த்துறார்கள், இந்த போராட்டங்கள் நடக்கல, இயக்கத்துக்கு போய் வந்தார்கள். அப்ப இப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதைதான் சொல்லணும், இது சரி எது பிள்ளையன்று. ஆனால் என்னுடைய கருத்தையும் ஒருக்கா பார்ப்போம், நான் சொல்ற விடயத்தையும் ஒருக்கா வடிவா விளையும். அதாவது ஏன் நாங்க தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கதைக்கிறோம், இலங்கை அரசியல்வாதிகளாக இருந்தோம், ஏன் தமிழ்நாட்டு அரசியலை தெரிஞ்சிருக்கணும். இப்ப கனவேருக்கு இந்த அரசியல் ஏன் தெரிஞ்சிருக்கணும்ன்றே விளங்குறீங்க. ஏன் அரசியலை பார்க்கணும்ன்றது ஒரு பொழுதுபோக்கான விடயங்கள்ல இந்த அரசியலையும் ஒன்றையும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கணும்ன்றது கனவேருக்கு விளங்குறீங்க. அண்டண்டாடையான்ல லைஃபை பார்த்து கொள்றது தானே என்கிறதான் கனவேருடைய பிரச்சனை. இவைக்கு விளங்கணும் என்னண்டா, உதாரணத்துக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்குறோம், ரோட் சரிதானே, அந்த ரோட் போட்டிருக்கிறது என்ன விதம் என்றதை முழுக்க தீர்மானிக்கிறது அரசியலாகும். அது விளங்கு இல்லை. ரோட்ல போறோம், போலீஸ்காரன் மறைக்கிறான், நாங்க போலீஸ்காரனோட கேம் கேட்கிறோம், இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் கிடைக்கின்றான், அவன் புக்கெட்ல கஞ்சா போவான். சோ இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசியல்வாதி. அப்படி நேரம் கடைக்கு போறீங்க, கடை வைக்கிறாங்களோ காய்க்கிறேன், கடையில உங்களோட பிரதேச சபைக்காரன் சொல்றான் கடையை பூட்ட போறோம். சோ இங்கேயும் அரசியல். சரி, அதே வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அண்ணன் கோல் பண்றீங்க, அண்ணன் இப்படி வழக்கொண்டு இப்படி பிரச்சனை உண்டு என்று சொல்லி, அங்கேயும் வெளிநாட்டுல இருக்கிறவன் அது தமிழரசு கட்சிக்காரன் தானடா உங்களோட. சோ எங்கேயும் அரசியல் தான். வைத்தியசாலையை போய் வைத்தியசாலை ஒழுங்கா நடக்கல, அரசியல்வாதிட்டு தான் நான் கோல் பண்ணி சொல்லுவோம். சோ இங்க வழக்கு போட்டு வைத்தியசாலை ஒழுங்கா நடக்கல ப்ரூவ் பண்றதுக்குள்ள நீங்க செத்து போயிருவீங்க, உங்களுக்கு விளங்க கிடையாது. சோ அதே மாதிரி எங்களுக்கு ஏன் இந்தியாவினுடைய அரசியல் வேணும் கனவே கேட்பினோம். ஏன் நீங்க இந்தியாண்ட அரசியல் கதைக்கிறீங்க? இந்தியான்ற நாடு, இலங்கை என்ற நாடு பக்கத்துல இல்லாம எங்கண்ட போய் ஆஸ்திரேலியா பக்கத்துல இருந்துட்டு வைங்க இலங்கை, நாங்க இந்தியா பற்றி கதைக்கிறோம். ஏனென்றால் இந்தியா, இந்த தமிழகம் தான் தமிழருடைய அரசியலை முழுக்க வளர்த்ததும் இதுதான், அழிச்சதும் இதுதான். அப்படி அவளைங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எங்களோட தமிழீழத்தினுடைய விடுதலை புலிகள் 1985 ஆண்டுகள்ல, 83 ஆண்டுகள்ல, 86 ஆண்டு ஒரு தீங்கு பேச்சுவார்த்தைகள் 87 எல்லாம் போய்கள்ல, அல்ஃபிரட் துரைப்பா சுட்டுப்பட்டு சாயகள்ல எல்லாத்தையுமே தீர்மானிச்சது வடிவா விளையும் கொள்ளுங்கோ இந்த இந்தியாங்கிற நாடு. ஏன்னா இந்தியாவுக்கு மிக அண்மையாக இருக்கிறது. சோ இந்தியான்ற ஒரு நாட்டுல வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுடைய அரசியல்வாதி இப்ப வடக்கு மாநில முதலமைச்சர் யாருன்றது இந்தியாவை படுமோசமா பாதிக்கும். அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க ஏன் நான் அதை அப்படி சொல்றேன்னு சொன்னா, இங்க ஒரு நபர் இருந்து கொண்டு, வடக்கு மாநிலத்துல ஒரு ஆள் இருந்து கொண்டு இங்க அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்தியா மீனவர்களை பிடிச்சு இங்க உள்ள அடிச்சு போடுவாராக இருந்தா, எங்களுடைய கடற்பரப்புகளை இந்திய மீனவர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா, நல்ல உதாரணத்துக்கு இந்திய மீனவக்காரன் போய் தமிழ்நாட்டுல ஆரம்பிப்பான் போராட்டம், ஒரு 1-2 பேர்ல தானே. சோ அங்க சால மறைப்பு போராட்டம், கடையடைப்பு போராட்டம், வைத்தியசாலை மறைப்பு போராட்டம், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு முன்னால போராட்டம், அங்க இருக்கிற வேற ஒரு பொம்பளை பிள்ளை மத்திய நிதியமைச்சருக்கு அவாண்ட இது, அங்க மறுபடியும் நடக்கும். இந்தியா குழம்பு, தமிழ்நாடு குழம்பிச்சண்டா அது அங்க மத்திய அரசுல தாக்கத்தை விளைவிக்கும். ஆகவே இங்க வடக்கு மாகாணத்துல முதலமைச்சராக இருக்கிறவன் முதுகெலும் உள்ளவனாக இருக்கக்கூடாதுன்றதுல, சுமந்திரன் மாதிரியான ஆக்கள் அரசியல்ல முதுகெலும்பு இல்லாதாக்கள், அரசியல் நக்கிகள் இருக்கணும் என்றதுலதான் அரசியல் துரோகிகள், தமிழருக்கு அரசியல் துரோகிகள் இருக்கணும் என்றதுல இந்தியா வலு கவனமா இருக்கு. இந்த அரசியல் விளையும் கொள்ளுங்க. அந்த கனவேர் எனக்கு சொல்லுவீனா சீமான பற்றி கதைக்காத, சாமான பற்றி கதைக்காதே என்று. எங்கட புலம்பெயர் நாட்டுல இருக்கிற ஒரு சில பேருக்கு இந்த அரசியலை விளங்கி எனக்கு விளங்கப்படுத்தல. இப்ப நான் நினைக்கிறேன் எங்கண்ட இவரை யார
கனடாவில் இருக்கிற சிவசம்பு அண்ணாட ஒரு அன்பான வேண்டுகோளோட அண்ணன் தயவு செஞ்சு ஒரு வீடியோ ஒன்று போடுங்கோ. இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு அரசியல் எங்களுடைய இலங்கை அரசியலை படுமோசமா பாதிக்கும்ன்றதையும், வடமாகாணத்துல இருக்கிற மாகாண சபையில இருக்கிற முதலமைச்சரால இந்தியாவை ஆடும் என்றதையும் தயவு செய்து யாராவது விளங்கப்படுத்துங்க. அதை விளங்கி கொள்ளணும். என்ன இப்ப இங்க சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 10 மீன்பிடி படை அடிச்சு கொண்டு போட்டேன் வடக்கு மாசம் முதலமைச்சரா நீங்க ஓட் போட்டீங்கன்னு வைப்பாங்க. சோ நான் ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறேன். 11 வரையில அது வந்த தமிழ்நாட்டு மீனார பிடி, அவ்வளவுதான், பிடி அல்லது சுட்டுப்பிடி. சோ ஒரு 30 படகுகள் பிடிச்சு ஒரு 50 மீனவர்கள் சிறை வைக்கப்பட்டு 30 மீனவர்கள் காங்கிரஸ் துறையில வச்சு பழக்கப்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு போடப்பட்டு வழக்கு தீர்ந்து டோடா எல்லாத்தையும் நான் கப்பல்ல தாக்குறேன்னு வைப்போம். அது அந்த அளவுக்கு முதுவெலும்புள்ள அரசியல்வாதியை எடுக்கிறதா இல்லையான்றது மீனவ சமூகம் யோசிக்க வேணும். ஆனா நான் அது ஒரு விதம் செய்வேன் ராசா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே. இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டு ஒன்று போய்கொண்டு தானே, அது தமிழ்நாட்டுக்காரனையும் பார்த்து நான் சொல்லுவேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ இப்ப என்னட்டா அப்படி பிடிச்சு போட்டுட்டோம்டா அடுத்த நாளே நடக்கும் இந்தியாவுல முழுடமே தமிழகத்துல சாலமறிய போராட்டம், ஹர்த்தால். இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் சாலமறைக்கு போராட்டம். மக்கள் அங்க எல்லாம் குழம்பினா அவே ஓடி போய் எங்க நிப்பினா மேனூரட்டேன். வடக்கு மாநிலத்துல நேவியை கொண்டு நீங்க ஒண்ணும் பிடிக்க வேணாம்னு சொல்லுங்க. நான் வடக்கு மாநில சபை எந்த கையில இருக்கிறதால நான் என்ன செய்வேன், அடுத்த நாளும் பிடிச்சு போடுவேன் 30 பேரை, அதுக்கு அடுத்த நாளும் பிடிச்சு போடுவேன் 30 பேரை. எந்த இனத்தை பாதுகாக்க நான் வெளிக்கிடையே அது கடைசி அரசியல் சுத்தி கொண்டு போய் எங்க நிற்கும், கொழும்புலதான் போய் நிற்கும். சோ கொழும்புல இருக்கிறவன் சொல்லுவான், நீங்க உங்க ஒருத்தரையும் பிடிக்க வேணாம், அவங்க டோலர்ல அள்ளிக்கொண்டு போட்டு பியாவிடுங்க கொண்டு. அது சுமந்திரன் வேணுமெண்டா கேட்கலாம், ஸ்ரீதரன் வேணுமெண்டா கேட்கலாம் காசுக்காக. ஆனால் அது உங்களோட டிடிஎன் வச்சிருக்கிறீங்களே மண்டையன் குழு முழுக்க 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 இந்தியாவாலேயே இயக்கப்படுற ஒரு தனிக்குழு, ரோவால இயக்கப்படுற ஒரு குழு. அவங்கள்னாலே கேட்கலாம். ஆனா ராமநாதன் அர்ஜுனா தேசிய தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருப்பேன். இல்ல ராசா ஏரியாக்குல வந்தீங்கன்னா நான் உங்களை சுடுவேன் நாயே. நீ ஏரியாக்குல வருவாயாக இருந்தால் தமிழ்நாட்டு மீனவருக்கு நான் சொல்றேன், எனக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல பாசம் இருக்குது, ஆசை இருக்குது. எங்களுடைய தொப்புள் ஒரு உறவு. நீங்கள் எங்களுடைய தமிழ் மீனவன் ஒருத்தனை கடற்கொள்ளைய 2 பிடிச்சு அங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா நாய், ஒரு தமிழ்நாட்டு நாய், நான் வடக்குமான முதலமைச்சராக இருக்கேங்கல்ல, குளறு வீடியோட குளறோ முழுக்க குளறு, என்ன பிரச்சனை இல்லை. என்னுடைய தமிழீழத்துட்ட எல்லையை தாண்டி உள்ள வருவீர்களாக இருந்தா அந்த ஒவ்வொரு நாயையும் நான் சுட்டு பிடிப்பேன். போதுமா உங்களுக்கு? ஒவ்வொரு நாயும் சுட்டு பிடிப்பேன். சுடுவன் நாயன்று தமிழீழத்தின் கடற்கரை எல்லைகள்லயே போட் போடப்பட்டிருக்கு. சரிதானே? சோ இப்ப என்ன நடக்கும்? தமிழ்நாடே ஆடும். இப்ப நான் போடுற இந்த வீடியோ கூடிய தமிழ்நாடு குழம்பும். சோ தமிழ்நாடே ஆடும். சோ தமிழ்நாடு ஆடைகள்ல அங்க இருக்கிற முதலமைச்சர் இன்கேஸ் சுமார் டிஎம்கே பழனிசாமி வைப்பவன் அவர் என்ன செய்வார்? அவர் போய் இந்திய அரசாங்கத்துக்கு, மத்திய அரசுக்கு சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு அர்ச்சுனாவை அடக்குங்கடாண்டு ஒரு நிலைமைக்கு வர வேண்டியா இருக்கும். இங்க என்பிபியோட நான் ஒட்டினா என்ன நடக்கும்? என்பிபி என்ன சொல்ல, டாக்டர் அதை விடுங்க டாக்டர், அவன் பிடிச்சிட்டு போட்டு மீன் விட்டா யாருக்கு பாதிப்பு? விட்டா பாதிப்பு என்னுடைய இங்க இருக்கிற ஏழை மீனவர்களுக்கு பாதிப்பு. இதுதான் உண்மை. இதாலதான் தமிழ்நாட்டுல விஜய் வருவாராக இருந்தார் மிச்சம் பார்ப்போம், அதையும் கதைப்போம். இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சராக வரக்கூடிய சான்ஸ் யாருக்கு இருந்தது? எங்களுடைய சீமானுக்கு இருந்தது, சாட்டையினுடைய சீமானுக்கு இருந்தது முதலமைச்சர். டிஎம்கேக்கு இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம். ஏடிஎம்கேக்கு இருந்தது, அதாவது சும்மா விளங்கப்படுத்துறா ஜெயலலிதாவுடைய கட்சிக்காரருக்கும் பழனிசாமியா, அந்த முத்துசாமியா, அந்த ஜாமி இந்த ஜாமிக்கும். அடுத்தது இந்த கருணாநிதியின் கட்சிக்காரருக்கும், அதுதான் கருணாநிதி ஸ்டாலின் தான் இப்ப முதலமைச்சராக இருக்கிறார், அவருக்கும் சீமானுக்கும் விஜய், இந்த 4 பேருக்கு தான் போட்டி. சோ இந்த 4 போட்டியில நீங்களே சொல்லுங்க, கருணாநிதி என்றவன் அப்படி ஒரு கள்ளனிட்டு. சோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருமா? நான் ஒரு தமிழ்ல எம்பியா இருந்தோண்டு. அது கூட ஸ்ரீதரன் சப்போர்ட் பண்ணுவார், சுமந்திரன் சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் ராமநாதன் அர்ஜுனா சப்போர்ட் பண்ணுவானான்றதான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. அங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். அடுத்ததாக யாரு? ஜெயலலிதாங்கள் எப்படி நாசமா இருந்தான்னு உங்களுக்கு தெரியும் தானே. பழைய வரலாறு உள்ளவன் போய் தேடிப்படி. சும்மா சீமானுக்கு சம்புதுக்குறவன் எல்லாம் கதைக்காது. போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னா நான் ரெட்டை இலைக்கு இல்ல ஒரு நாள் சப்போர்ட் பண்ண போறது. அடுத்ததாக சப்போர்ட் பண்ண போறது யார்? நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க சீமானுக்கு சப்போர்ட் பண்ண வேணும்னு.
சீமானுக்கு நான் சப்போர்ட் பண்ணி இருப்பேன், பிரச்சனை இல்லை. திரள் நிதியை கொண்டு போய் பிள்ளைய கொண்டு வருஷம் 50 லட்சம் செலவுல அமெரிக்காவில் படிக்க விட்டதை விட நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன். சீமான் 2025ஆம் ஆண்டு 60 ஏக்கர் காணிய 60 கோடியோ 80 கோடிக்கு அந்த ஒரு லோயர் ரோல் போட்ட வீடியோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெளிவாக அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் சீமான் என்ற ஒரு கெட்ட கிருமிக்கு நீங்க நினைக்கிறீங்களா நான் சப்போர்ட் பண்ண வேணும்? அதோட சீமானன்றது 1%, 2%, 3% கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு நபர் இந்தியாவில். சோ நொண்டி குதிரை என்றாலும் பரவாயில்ல, காலே இல்லாத இந்த குதிரைக்கு போய் சப்போர்ட் பண்றதுக்கு நான் முட்டாளா? நான் அரசியல் நல்லாவே தெரிஞ்சவன்றதை உங்களுக்கு இதுல இருந்து விளங்கிருக்கோம். சோ ஜெயலலிதாவுக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்ல, கருணாநிதிக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்ல. இந்த நொண்டி குதிரை சீமானுக்கும் தேசிய தலைவர் இதை வச்சு கொண்டு உழைச்சி சாப்பிடுறவனுக்கு திரள்நிதிக்காருக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்ல. சோ உங்களுக்கு வேற ஆப்ஷன் யாரு? இதுல வேற ஆப்ஷன் யாரு? ஒரு புது முகவரவு விஜய் இனியனை வந்து என்ன செய்ய போறான்ற யாருக்குமே தெரியாது. நான் அரசியலுக்கு வரையில உங்களுக்கு தெரியாதானே நான் வந்து என்ன செய்ய போறேன்னு. சோ இந்த 3 பேருக்குமே நாங்கள் மனமார்ந்த ரீதியில சப்போர்ட் பண்ண இயலாது என்றா நாங்கள் அடுத்த எங்களுடைய ஆப்ஷன் விஜய் மட்டும்தான். சோ விஜய் கூத்தாடி என்று ஒரு சில தற்கூறிகள், சீமாண்ட தற்கூறிகள் கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சீமானே ஒரு தெலுங்கன், அவனே ஒரு கூத்தாடி, அவனுக்கு தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை. 4 வசனம் அடுக்கடுக்கா கதைக்கிறவன் ஒரு இனத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இயலாது. சாட்டை மாதிரியான காவாலிகள் வந்து நாளைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய இதை தீர்மானிக்க இயலாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் திட்ட தெளிவாக, ஜெயலலிதாவும் இல்லை எங்களுக்கு, ஸ்டாலினும் இல்லை, இந்த சீமான் என்ற ஹல்லனும் இல்லை என்றால எங்களுடைய ஒரே ஒரு தெரிவு, மற்றது மேனிப்பாயில இருந்து பொம்பளை எடுத்தபடியா அவங்களுடைய ஒரே ஒரு தெரிவு விஜய் என்றது மட்டும்தான். சோ எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு சில தற்குறிகள் என்னோட உதாரணம்டா, சீமானுக்கு வந்து அரசியல் விஜய்க்கு வந்து சீமானுக்கு தெரிய அரசியல் வேற பிரச்சனை. விஜய்க்கு வந்து அரசியல் தெரியாது, விஜய் வந்து ஒரு நாடக கூத்தாடி என்றெல்லாம் இவ கதைக்கணும். கதைக்கிறாக்கள் சொல்லுங்க, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு? சீமான் இந்த சீமான் என்கிற நபர் எவ்வளவு பொய்யெல்லாம் சொல்லிக்கான். தலைவர் வந்து கீழே இருந்து சுட்டு கொண்டு வரைய இதே மண்டா 10ஆம், கீழே கொஞ்சம் வாங்கினா 9ஆம், அது கீழே வாங்கினா 8ஆம், அது கிட்ட 7ஆம், அது கீழே வாங்கினா 6ஆம். 6 சரியாக சாமான்ல போய் நிக்குது. சோ இவர் துவக்கெடுத்தாலும் சொல்றது சாமானுக்கு தான். உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு தலைவர் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. இப்ப ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும். இப்ப நான் ஒரு சும்மா பண்ணா பொய் சொல்ல தலைவர் அதால போய்க்குள்ள பாத்துறாரு பொய்ய உருட்டி விட்டுருக்கலாம். நான் 2 வரைக்கும் தலைவரை கண்டுல நேரம் காண நான் உண்மையே சொல்றேன். ஆனா உன் கல்லை எப்படி விட்டுறான்னு பாருங்க. தலைவர் தனக்கு ஆமக்குறை சமைச்சு தந்தவர் எப்படிக்காது. 2வது தலைவர் இவனுக்கு பழக்கி விட்டு வரா, துவக்க பிடிச்சு விட்டுறாரு. 3வது சூச ஹோல்ட் பண்ணி சொன்னவரா, நீதாண்டாப்பா தமிழ் ஈழத்தை பெற்று கொடுக்கணும், நீ எங்கண்ட புலம்பெயர் நாடுல இருக்கிற மக்கள்கிட்ட காசு எல்லாத்தையும் வேண்டி தமிழ் ஈழத்தை பெற்று கூடன்னு சொன்னவரா புலம்பெயர்றா. அப்படி கதைக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும். ஆனால் இந்த மாதிரி முட்டாள்தனமாக கதைக்க கூடாதோ, இதை ஏற்றுக்கொள்றவன் ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ளாதவன் ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த விட விளங்குறதுக்கு சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில் மாதிரி உங்களுக்கு இன்னொரு 50% சென்று பண்றதுல சில பேருக்கு நான் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, விஷயத்துக்கு இப்ப விஜயை பற்றி கூடாம சொன்னாங்களுக்கு, விஜய் 2008ஆம் ஆண்டு இந்த வீடியோ எனக்கு பட்டது உண்மையோ பொய்யோ தெரியாது. விஜய் 2008ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்காக என்ன செய்தவர் இந்த வீடியோ பரப்புறாங்க. அது ஒரு கேள்வோம். அப்போது நடிகர் விஜய் தமிழர்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றார். வர செய்திகள், பார்க்குற ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம் என்பது நான் சொல்லி அறிய வேண்டிய நிலைமையிலே இல்லை. அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் தலைமையிலே இங்கே தமிழ்நாடு பூராவும் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த உணர்வை நான் மனமாற பாராட்டுகிறேன். இத்தகைய எழுச்சியின் மூலம், இத்தகைய ஒற்றுமையின் மூலம்தான் சகோதர மக்களுக்கு உதவ முடியும். அந்த வீர மறவர்களுக்கு நாம் இங்கிருந்து வணக்கத்தையும் இறுதி வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில்
தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், கலையுலக துறையினர் இவ்வளவு படிப்படியாக தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை வைத்த பிறகும் இலங்கை அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. புத்தன் பிறந்த இந்திய நாடு, காந்திய வழியில் விடுதலை போராட்டத்தை நடத்திய நாடு, அண்டை நாட்டில் நம்முடைய சொந்த சகோதரர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நீங்களும் இன்றைக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறீர்கள். காலையிலிருந்து நீங்க எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துட்டு இருக்கிறீங்க. சென்னையில் மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைச்சதை நினைச்சு பார்க்கும்போது. இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2008ஆம் ஆண்டு அதுல நெடுமாறன் நிக்கிறார். மற்றவர் ஸ்பீச் பண்றது யாருன்னு எனக்கு விளங்கல. மூன்றாவது வந்து எங்களுடைய விஜய். 2008ஆம் ஆண்டு விஜய் நற்பணி மன்றம் எங்களுடைய போர் இங்க நடந்து கொண்டிருக்கல தமிழ்நாடு மட்டும் கிட்டத்தட்ட 30-40 இடங்கள்ல உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த சீமானுடைய தற்குறிகளுக்கு தான் நான் இந்த வீடியோ போறேன். ஏனென்றால் அப்படி தற்குறியா இருக்கலாம்டா, ஆனால் இந்த அளவுக்கு தற்குறியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப நான் வந்து விஜயனுடைய இந்த அதாவது பரம ரசிகனோ சினிமா பைத்தியமோ இல்ல. சில பேர மாதிரி, உங்களை மாதிரி சில பேர மாதிரி இந்த கீழே கமெண்ட் பண்றாங்களே. ஆனா எல்லாரும் உபலாகாலம் எனக்கு என்ன சொல்லி கொண்டு வந்தீங்க? எல்லாரும் என்ன சொல்லி கொண்டு வந்தீங்க? விஜய் 500 ரூபாய் காசுன்னு கொடுக்கல. எங்க அதாவது எங்கேயோ காசு சேர்த்தவங்களாம் போராட்டம் நடத்துறதுக்காக அதுல விஜய் ஏதோ 500 ரூபாய் கொடுத்ததோ என்னதான் தன் உழவு கோடியா உழைச்சும் விஜய் காசு கொடுக்க அடி கொடுத்துருப்பான். யார்கிட்ட கொடுக்க மாட்டான்? இந்த சாமான் போன்றவர்கள் போய் கட்டுப்பாங்க, காசை கொடுப்பாங்க. விஜய் சார், நாங்க போராட்டம் நடத்த போறோம், தமிழ்ல காசு அனுப்ப போறோம் சொல்லி உங்களை நம்பி தரையிலான். அவ்வளவுதான். உங்களை நம்பி காசு தரையிலான்னு அந்த மனுஷன் சொல்லி இருக்கும். அவ்வளவுதான். அவை விஜய், இளைய தளபதி விஜய் இப்ப இந்த வீடியோ பார்த்தா பிறகு எனக்கு பயங்கர விருப்பம் கொண்டு வந்திருக்கு. இந்த வீடியோவை விஜய் பார்த்தா பிறகு இவ்வளவு நாளும் கண்ணமூடி கூட சப்போர்ட் பண்ணிருக்கலாம் என்ற ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்கிறேன். ஏன் நான் இவ்வளவு காலமும் அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணினான். பாராளுமன்றத்துல 4 விடயம் விஜயை பற்றி கதைச்சிருக்கலாமே, அதால கொஞ்சம் வாக்கு கூடி இருக்குமே என்று நினைக்கல. நான் இப்ப தேர்தல் முடிச்சிட்டேன்னு நினைக்கதான் கவலையாகிறேன். இந்த வீடியோவுல பல நெடுமாறன் ஸ்பீச் பண்றார். தமிழ் தேசியவாதிகள் அங்க 2008ஆம் ஆண்டு எங்களுடைய உறவுகள் செத்து கொண்டிருக்கன்னு சொல்லி ஸ்பீச் பண்றாங்க. இது எங்கேயோ இருந்த வீடியோ. ஆவே இந்த சமூக ஊடகங்கள், முக்கியமாக இந்த சாமானியனுடைய தற்குறிகள் எந்த அளவுக்கு ஒரு பொய்யொண்ட சொல்றாங்கன்றதுதான் இந்த இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம். அதாவது வந்து ஒருவனை எதிர்க்க வேணும், ஒரு அரசியல் ஒருத்தன் வந்துட்டான்றதுக்காக ஒருத்தனை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவு தற்குறித்தனமான பொய்களை எல்லாம் சொல்றாங்க தான் கவலையா இருக்கு. என்றால் விஜய் ஒரு நடிகர். இப்ப என்ன கேட்டீங்க என்றால் 2024ஆம் ஆண்டுக்கு முன்னே இந்த அரசியல் எங்க போனீங்க என்று நான் ஒரு வைத்தியர், அவ்வளவுதான். நான் இந்த ஸ்ரீதரன் தற்குறியல், ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர் தற்குறியல் மாதிரி, கஜேந்திரோமேட்ட ஆதரவாளர் தற்குறியல் மாதிரி நான் அந்த காலத்துல வந்திருந்து கொண்டு தற்குறி கூட்டங்களை சேர்த்து கொண்டு ஒரு வைத்தியரா இருந்து கொண்டு ரோட்ல கத்தி கொண்டு தெரிய வேண்டிய தேவை இல்லை. நான் இந்த இனத்துக்கு ஏதாவது செய்யணும் வேண்டாடா, நான் என்னுடைய இனத்துக்கு உண்மையாக இருந்து நான் ஒழுங்காக மருந்தெழுதி கொடுக்கறதே பெரிய ஒரு புண்ணியம். எனக்கு அந்த தேவையே இருக்கல, எனக்கு அப்படி ஒரு தேவையே இருக்கல எனக்கு. ஆகவே முட்டாள்தனமா நீங்க என்ன செய்யக்கூடாது, கதைக்க கூடாது என்றால், இந்த விஜய் என்கிறவர் அந்த நேரத்துல என்ன செஞ்சார், இந்த நேரத்துல என்ன செஞ்சார் என்ற கதையை நீங்க வாழ்க்கையில கதைக்க கூடாது. ஏனென்றால் அந்த நேரத்துல செய்யலை என்றதை நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோவை நான் பார்த்தா பிறகு இதுல எனக்கு 1000% விஜயில ஒரு மதிப்பு வந்திருக்கிறது, விஜயில ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது, விஜயில ஒரு காதல் வந்திருக்குன்றே சொல்லலாம். ஏனென்றா இவ்வளவு காலம் நான் வெக்கப்படுறேன், ஒரு இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்கு போனா நான் இந்த விடயத்தை கதைக்காம விட்டுட்டேனோ பார்லிமெண்ட்ல, இந்த விஜயை கொஞ்சம் என்ன ப்ரொமோட் பண்ணிருக்க கூடாதோ என்று நான் ஃபீல் பண்றேன். விஜய் டிஎம்கே எதிர்க்கிறார் என்றதுதான் என்னுடைய முக்கியமான காரணமாக இருந்தது விஜயை சப்போர்ட் பண்றதும். ஏடிஎம்கே எதிர்க்கிறார் என்றதுதான் என்னுடைய காரணமாக இருந்தது. அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதிமுகவை எதிர்க்கிறார் என்பதால் என்னுடைய சப்போர்ட் பண்றதுக்குரிய காரணமாக இருந்தது இவ்வளவு காலம். ஆனா இந்த மனுஷன் இப்ப வந்து இவ்வளவு காலம் 2008 உண்ணாவிரத போராட்டம் எங்களுடைய இனத்துக்காக இருந்திருக்காரு நக்கிகள்ல நாங்கள் உண்மையாகவே விஜய்க்கு இங்க ஊர்வலம் போயிருப்போம், தமிழ்நாடு மக்கள் போட் போடுவோம். ஆனால் இந்த திரள் நிதி சீமான் தற்குறி இப்ப நாளைக்கு ரிசர்ச் வர போது
நாளையோட உன் பாவி எங்க இருக்க போறான்னு யாருக்குமே தெரியாது. இந்த திரள்நிதி சீமான் என்கிற தற்குறி, திரும்ப உங்களுக்கு சொல்றேன் நான், இந்த தற்குறி நாளை காணாமலே போகுது. ஏற்கனவே நான் இன்றைக்கு அரசியல் வந்தனோ, நான் இன்றைக்கு வந்து சீமானோட முட்டினனோ, அண்டையில இருந்து லண்டன்ல உண்டியல் வைக்கிறதே முழுபடியா நிப்பாடிதான். அண்டையில இருந்து லண்டன்ல சீமானுடைய தற்கூரி உண்டியல் எல்லாம் உடைக்கப்பட்டுட்டு சீமான்ட்ட அங்க நம்மளோட நேரவே சொல்றேனே, லண்டன்ல என்னுடைய பெரியப்பா என்னுடைய மகன் நரேந்திரா, அவர் தான் சீமானுடைய மிகப்பெரிய ஃபேன். ஆனால் இவர் பாத்தீங்கன்னா என்னுடைய பெரியப்பாட மகன், என்னுடைய சொந்த அண்ணா, என்னோட எந்த சட்டையும் இல்லை வடிவ விளையுங்களும். நரேந்திராவும் மனச்சாட்சியும் படி சிந்திப்பாராக இருந்தால் என்னோட உப்பு சட்டையும் இல்லை. கடைசி முறை யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போற நேரத்துக்குள்ள கூட என்னோட வந்து காய்ச்சி போட்டு வீட்டை வந்து காய்ச்சிட்டு போய் பார்த்துட்டு போனாதான். ஆனால் நான் இவர் சீமானுடைய காசு சேர்க்கிறார் என்ற கதை எனக்கு தெரிஞ்ச அப்புறம், இவருடைய கடைகள்ல உண்டியல் வைக்கப்பட்டு காசு சேர்க்கிறார் என்ற தெரிஞ்ச அப்புறம் நான் இவரை மதிக்கிறதே இல்லை. நான் இவரை மதிக்கிறது என்னன்னா, அந்த மக்களோட பொதுமக்கள் சேர்க்கிற காசுகளை அநியாயமாக சீமானுக்கு அனுப்புறதுல இவர் ஒரு பங்கா இருக்கிறார், அவ்வளவுதான். அதால நான் இவரை பற்றி இவரை கதைக்கெடுக்கிறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை. நான் என்னுடைய சகோதரம் என்றதையே மறந்துட்டேன். சொந்த பெரியப்பா என்னுடைய மகன், சொந்த அண்ணாக்கு சொன்னேன். சோ அது யாராக இருந்தாலும், நாளைக்கு கௌசல்யாவா இருந்தாலும், நானாக இருந்தாலும், நாளைக்கு பிராசனையா இருந்தாலும், யாராக இருந்தாலும் துரோகி தான். அதை மாற்றுறது இல்லை. மயூரனான மயூரன் 22 வருஷம் மயூரனையே நான் அடிச்சு தர தின்னான். சோ அவரையும் அவர் வந்திருப்பார் எம்பியா, அவருக்கு நான் வெடி வைத்து நான் கடைசி இன்னொரு தற்குறிய கொண்டு வந்து நான் என்ன செய்யலாது, என்னுடைய இனத்துக்காக விட்டுட்டு போயிடும். அந்த படுவா விசாரமான செயலை நான் செய்ய மாட்டேன். வேணுமெண்டா நான் என்ன செய்வேன், ஓகே இப்படித்தான சந்தோஷம், ஓகே நீ அரசியல் 2 நான் விட்டு போயிருப்பேன். இப்ப இன்றைய கூட கௌசல்யா ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. அதாவது என்ன அந்த கருத்து முரண்பாடுன்னு சொன்னால், என்னுடைய வழக்கு தொடர்பாக ஏற்றம் தாழ்வு இந்த 2க்கும் பொறுப்பு கௌசல்யா தான். இன்னைக்கு நான் இந்த ஆபீஸ் மூலம் சுத்தி காட்டினா இன்றைக்கு அவனோட முட்டிட்டேன். என்னுடைய வழக்கு தொடர்பான ஏற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ற நேரத்துல நான் வெளியாள வரைக்குள்ள அது உன்னாலதான் வெளியாள வரணுன்ற உலகத்துக்குமே தெரியும்ன்ற மாதிரி, இந்த வழக்கு தோற்றாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம் கௌசல்யாக சொல்லிக்கல. இல்ல நான் அந்த குறிப்பிட்ட வழக்கு மட்டும் நீங்க என்னன்னு தெரியல, நான் சொன்ன இல்ல அந்த குறிப்பிட்ட வழக்கு கௌசல்யாக நாளைக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்தா அதுக்குரிய முழு காரணம் வந்து சரிதானே நான் தான். ஏன்னா ஒரு வைத்தியரா டெய்லி பின்னாலே தெரியுது. சோ எனக்கு முதல்ல 10 தரம் சொல்லியிருப்பா, எனக்கு ஹார்ட் நோவுது, படத்துல நோவுது, இந்த கை விரைக்குது, இந்த ஜோ விரைக்குதுன்னு சொன்னா அந்த சிம்டத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத ஒரு வைத்தியராக நான் இருக்கிறாரு தானே. சோ என்னுடைய வழக்குகள் முழு வெற்றிக்கும் காரணம் அவாதான். இந்த அரசியல்ல மக்கள் இயக்க முன்னணி பதியப்பட்டதுல இருந்து, கான்ஸ்டிடியூஷன் அளிக்கப்பட்டதுல இருந்து எல்லாத்துக்கும் காரணம் அவாதான். ஆனால் வழக்குகள் தோற்கின்ற சந்தர்ப்பத்திலையும் அவ அதுக்குரிய பொறுப்பை எடுத்துக்கொள்வோம். வழக்குகள் வந்து கௌசல்யாவை கையை தாண்டி அரசியல் என்றதால திறமையால தோக்குறோம் என்று இல்லை. அங்க என்னுடைய கொண்டு வரும் எப்படி என்றா அரசியலை சரியா கையாண்டிருந்தா இந்த வழக்குகள் மாறி இது பண்றது. சோ அங்க என்னுடைய பங்கு ஒன்றும் வரும். உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன்டா, என்பிபிக்கு நான் இப்ப செம்படிச்சா அடிச்சு தெரிஞ்சா போலீசார் எனக்கு போடுற வழக்குகள் ஒன்றுமே போடப்படாது, ஒரு வழக்கு போடப்படாது. இப்ப ஏன் ஸ்ரீதரனுக்கு இன்று வரைக்கும் ஒரு வழக்கும் போடப்படையில என்றா போலீஸ் கொண்டே போடாது. போலீஸ் எப்படி போடும் ஏனென்றா ஸ்ரீதரன் என்பிபியினுடைய செம்பு நக்கி. அது அங்க இங்க வந்து என்னதான் உங்க 2 மேடையில பேசினாலும் என்பிபி அது பேசினாலும் அங்கே அடி. இதைத்தான் நான் சொல்றேன், நான் சொல்ல விளங்கு இலையோ கனவேருக்கு கனகாலம் போக விளங்கும். அது வரைக்கும் நீங்க பேசாம இருக்கும். இப்ப மணிவண்ணன் போய் போட்டு கொண்டுக்கிறார். எங்களுடைய கஜேந்திரமார் எப்படி மஹிந்த ராஜபக்சனுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கிறார் என்ற விடயத்தை மணிவண்ணன் போய் ஒரு மேடையில சொல்லி கொண்டிருக்கிறார். மேபி அதுகள்ல எங்கேயாவது இடத்துல உண்மையால் இருக்கலாம். அதே மாதிரி இந்த சீமானுடைய சாமானுடைய விஷயத்திலையும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, விஜயை திட்டுறதுக்கு முன்னாம், விஜயை கிழிக்கிறதுக்கு முன்னாம் விஜய் என்னத்தை எதிரா செய்தார்ன்றதை எங்களுக்கு சொல்லுவோம். நாங்களே ஒத்துக்கொள்றோம். புதுசா ஒரு ஆள் தமிழ்நாட்டுல கொண்டு வருவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் சும்மா ஒரு மனுஷனை உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும் என்பதற்காக சும்மா ஒரு மனுஷனை நீங்க என்ன செய்யக்கூடாது. கனவே சொல்றோம்னா விஜயினுடைய அனில் குஜ்ஜல் என்று சொல்ற அந்த விஜயின் ஃபேன்ஸ் ஜெனரேஷன் சி வந்து சீமான் சாமானுடைய கொடிய காலில் போட்டு அமர்த்திட்டாமன்ற பெரிய கதையெல்லாம் கதைக்கணும். இப்ப என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய ஆதரவாளர்கள் 27,000 பேர் இருக்கணும். அதுல ஒரு 200 பேர் வந்து நாளைக்கு மாறிட்டோம்ன்றதுக்காக, அல்லது அதுல என்னுடைய ஃபேன்ஸ் பொய் சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு 4 பேர் போய் நாளைக்கு ஒரு கொலை ஒன்றை செய்ததுக்காக நான் அதுக்கு பொறுப்பாக ஆகல. இது அரசியல் வழிய விளையுவோம். ஆகவே சீமான்
என்கிற நபர் இந்த அரசியல் இருந்து நாளையோட அவுட். அது வேற பிரச்சனை. 5 காசு சேராது ராசா. திரள் நிதியில ஒரு ஆணி நிதியும் இல்லை, நாளையோட அவுட். சோ இப்ப நாங்கள் வடக்கு தமிழ் மக்கள் விஜயோட நிக்கிறோம் என்கிறத படிவா விளையாடுவோம். இனி விஜய எங்களுக்கு விரும்பின மாதிரி தளபதி விஜயோ இல்லது உங்களுடைய காதலர் விஜயோ அல்லது முதலமைச்சர் விஜய் அவர்களையோ எப்படி எங்களுடைய வழிகளுக்குள்ள கொண்டு எங்கட வழிகளை விளங்கப்படுத்துறன்றதுதான் எங்களுடைய அரசு. நான் அதை நோக்கித்தான் அடுத்த கட்டத்துல நகர்வேன். இப்ப எந்த ஒரு தமிழ் கட்சியாலையும் வாழ்க்கையில விஜய்கிட்ட போயிடாது. ஆனா இந்த பதவியேற்பு ஓடி போய் நிற்பாங்க. நீங்க வேணுமெண்டா பாருங்க, உங்களோட தமிழ் கட்சி அவ்வளவு ஓடி போய் நிற்கும் பதவியேற்பு வடிவ. ஆனா அர்ச்சுனா ராமநாதன் அப்படி சில்லறத்தனமான வேலை செய்ய மாட்டார். அதையும் படிவா விளங்கி. எனக்கு ஆசை இந்த விஜயனுடைய பதவியேற்புக்கு போவதற்கு ஆசை. ஆனால் அது முறையான அழைப்புகள் டாக்டர் வாங்குவோம்னு சொன்னா நாங்க போகலாம். நாங்களா போய் பின்னால் அலையலாது தானே. ஆனா எனக்கு விஜயோட இந்த தொடர்பு இல்லை. 2 வரைக்கும் விஜயனுடைய ஆதரவாளரோ விஜயனுடைய கட்சிக்காரரோடய நான் கதைச்சதும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் நாளையோட இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய தலைவிதி நாளையோட மாறுது. அந்த மாற்றத்தோட வடக்கு மாகாணத்துல இருக்கிற மாகாண சபை மாற்றத்தை கொண்டு வாரீங்களா இல்லையான்றதுதான் உங்கண்ட கையில இருக்க போற ஒரு விடயம். வடிவா திங்க் பண்ணுங்கோ, ஒன்றுக்கு 10,000 திங்க் பண்ணுங்கோ. நாங்கள் விஜயோட நிக்கிற சந்தர்ப்பத்துல முழு அபிவிருத்திகளையும் எங்களுடைய அரசியலையும் விஜயினுடைய பக்கம் பேரம் கொடுக்கறது தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை. சீமான்கிட்ட பேரமே கொடுக்க தேவையில்லை. ஏற்கனவே நிலத்துக்குள்ள போயிட்டார். ஸோ திங்க் பண்ணும்போது நாங்கள் அதை பற்றி திங்க் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.